சொல்லுக்கு போட்டிருப்பா காதல விளக்கத்தை விவரத்தோடு விளக்கினால் தானே விவரம் புரியும். என்னுடைய குலமோ குருகுலம், என்னுடைய பரம்பரையோ சந்திர பரம்பரை. சந்திர பரம்பரையில் உதித்தவர் மூவேந்தர். யாரார் என்ற மூத்தவரா விளங்கியவர் திருராட்ட மகிவர், அதற்கு இளைவரா விளங்கியவர் பாண்ட மகாராஜன். அன்னவர் இருவருக்கும் இளைவரா விளங்கியவன் என் பெயர்தான் நிற மகாராஜன். மூத்தவரா விளங்கியவர் திருராட்ட மகிவர் காந்தாரி என்று சொல்லக்கூடிய அம்மையாரை மணந்தார். புத்திரபாகியம் கிடையாது. அதற்கு இளைவரா விளங்கியவர் பாண்ட மகாராஜன். என்னுடைய இளைய
அண்ணா ஆமா குந்தம்மா தேவியை மணந்து மாற்றா தேவியை மணந்த இரு மனைவி இளைய அண்ணாவுக்கு நான் திருமணத்தையே அறவே வெறுத்தவன். உன் மகன் பேர் சாமி. என்ன காரணமோ என்னது கல்யாணம் பண்ண லோல் படுது இது வாங்கி கொடுல அது வாங்கி கொடுன்னு லோல் பண்ணி கல்யாணம் பண்ண பெரிய நல்லதாக சாமி பாதி எங்கே கிளம்ப பாரு. இருந்த போதிலும் எங்களுடைய குலத்துடைய வன்மை எதிர்பார்த்து என்ற என்ன இளையவரா இருந்தாலும் மூத்தவரா இருந்தாலும் எவருக்கு முதல் முந்தைய ஆண் குழந்தை பிறக்கிறானோ அன்னவனுக்கு தான் இளவரச பட்டம். அப்படி மூத்தவரா விளங்கிய திருநாட்டம் ஐவருக்கு திருமணமாகி திருவாயும் கிடையாது. இளைய அண்ணா பாண்டு அண்ணாவிற்கு குந்தமாதேவியை மணந்து தருமன் என்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்து இளைய இரண்டாவது மனைவி மாற்றாதேவி இருவரை மணந்த பொழுது அதன் பிறகு துரியனுடைய தம்பிமார்கள் பஞ்ச பாண்டவர்கள் இப்படி பிறந்தார்கள். பிறந்த பொழுது சீரும் சிறப்போடு இந்த அவரை முழுவதும் 56 நாடு இதற்கு தலைநகர் அஸ்தினாபுரம் பெருத்ததூர் நகரம். இந்த 56 தேசத்து மன்னனா விளங்கியவர் என்னுடைய மூத்த அண்ணா. அதன் பிறகு தருமன் பட்டத்துக்குரியவராக நியமித்தார்கள். நியமித்த பொழுது எவன் ஒருவன் ஆட்சிபிடத்தில் இருந்தாலும் அன்னவருக்கு நீதிமார்களும் புத்திமார்கள் புகட்டி வருகின்ற வந்த இருந்தாலும் எங்களுக்குள் எத்தனையோ குழப்பமெல்லாம் ஏற்படலாம். வெளிப்படாது. எங்களுடைய கோட்டையுடைய மெய்காப்பாள நீர் யாது காரணம் சிதமகாராஜனே என்று அழைக்க வேண்டிய காரணம் அஸ்தாபுரத்து வேந்தர் பெற்றெடுத்த தாயும் தந்தைக்கு மகனாக இருந்தாலும் ஆட்சி பிடித்துக்குரியவர் அரசனாக திகழ்ந்தவர். அவருடைய வார்த்தைக்கு அனைவருமே கட்டுப்பட்டவர் தான். இருந்தாலும் சீக்கிரமாக சென்று அவருடைய சிறிய தகப்பனா விளங்கிய விக்ரமகாராஜன் நம்முடைய மாளிகை நோக்கி வருகை தந்திருக்க அப்படி என்று அறிக்கை சித்தப்பா வந்திருக்கிறார். எதற்கென்று அழைத்து வருவோம். புறப்படு போகலாம். சித்தப்பா வாருங்கள். பொற்பால கவனங்களுக்கு அநேக கோடி வந்தனம். கண்மணியே தெரியும் இந்த உலகத்தில் கண்மணி நீ வாழ்வா
சித்தப்பா இந்த கடல் சூழ உலகத்தை ஆண்டவனுடைய கிருபையினாலும் பெரியாருடைய ஆசீர்வாதத்தினாலும் ஏ, நிலைத்து வாழ வேண்டும் என்று என் மனக்குளிர வாழ்த்துகிறேன் கண்ணி. மிக்க சந்தோஷமானே கண்மணி துரியோதனா, சித்தப்பா அந்த விதத்திலே இருந்தவனை நமது வாயில் காவல்காரனை விடுத்து யாது காரணம் முன்னிட்டு என்னை அழைத்தவரை சொன்னீர் என்பதை ஆதியத்தோடு விளக்கு. சித்தப்பா கண்மணி துரியோதனா, மிகவிட சித்தப்பா செல்வமே துரியோதனா, பஞ்ச பாண்டவர்கள் செய்த ராஜதுய யாகத்திற்காக நானும் என்னுடைய தம்பிமார் அங்க தேசாதிபதி கண்ண மகாராஜன் நல்லம்மனாக விளங்கக்கூடிய ஜெகுனி அனைவரும் சட்டப்படைத்தோடு சென்றோம். பங்காளி தத்துவம் வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? தாயாதி பெற்று ஒருவருக்கு ஒருவர் நீடித்து வாழ வேண்டும் என்றால் மண்பாத்திரத்திலே ஜலம் தர வேண்டும். தான் என்று அகந்தை கொண்டு தங்க பாத்திரத்திலே ஜலத்து கொடுத்தார்கள். தகுமா? அவர் என்று கருத முடியாது. இந்த 56 தேசத்தை மன்னனா விளங்கியவன் நம்முடைய சகோதரர். அவருடைய தரத்தை நாம் குறைக்கப்படாது என்று தங்கப்பாட்டு தந்திருக்கிறான். அது தவறென்று எப்படி கருத முடியும்? தான் என்ற அகந்தையினால் யாகமாகப்பட்டது முடிந்தது. மண்டபத்துடைய அதிர்ஷ்டத்தை அலங்காரத்தை யார் வந்து காண்பித்திருக்கணும்? ஐவருக்கு மூத்தவரா விளங்கிய சாந்தமே உருவாக்கி கொண்ட தர்மர் அழைக்க வேண்ட தம்பி துரியோதனா, இந்த வேலையில் விசித்திரமான மண்டபத்தை ஏற்பட செய்திருக்கிறோம். இந்த மண்டபத்தினுடைய அழகை சற்றிப்ப அப்படி என்று மூத்தவர் தான் அழைக்க வேண்டும். இளையவனாக விளங்கக்கூடிய சகாதி அவரை விடுத்து மண்டபத்தை காண்பித்தார்கள். தகுமா? அழகு புரிந்த உன்னிதமான மண்டபம். அந்த மண்டபத்தினுடைய அதிர்ஷ்டத்தை அலங்காரத்தை பார்க்கும் பொருட்டு சற்று தடுமாறி கீழே விழுந்து விட்டார். விழுந்தவர் அனைக்கும் மனிதருக்கு விழுந்தவர் எழுந்துக்கு போகிறாரு. தவறந்தால் இடர்ந்தால் விழுந்தா எழுந்துக்கு போறார். அப்ப நான் தைவருக்குரிய தேவையாக விளங்கக்கூடிய பாஞ்சாலியாகப்பட்டவள் ஓ மச்சுனா தந்தைதான் பிறவிலே கூறினார். தலைமகன் கண்ணிருந்தும் குள்ளோ என்று தாதிமாரோடு கை தட்டி சிரித்தார். ஒரு சபையிலே பெண்ணாகப்பட்டவள் சிரிக்க தகுமா? தவறுதான். இதை தவறென்று ஏற்றுக்கொள்ள முடியாது. மாமன் மைத்துனன் முறை வைத்து நகைத்திருக்கலாம். நான் கேட்கக்கூடிய அனைத்து வினாவுக்களுக்கும் தவறு இல்லைதான், இப்படிதான் அப்படிதான் என்று உன்னுடைய பேச்சியே வேறு விதமா இருக்கு. கண்மணி, இதிலிருந்தே சற்று புரிகிறது பஞ்ச பாண்டவர் மீது பாசத்தை வைக்கிறீர் என்று. பெண்ணா பிறந்தவள் பெருந்த சபையிலே நகைப்பது தவறுதான். அன்னவள் நகைத்தது குற்றமன்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மாமன் மைத்துன முறை வைத்து நகைத்திருக்கலாம். நாம் எப்படி கருத முடியும்? தான் என்ற அகந்தை கொண்ட பஞ்ச பாண்டவர் நான் பிறந்த பாதி நாட்டை தூதுமொழியில நிறுத்தி வாழ்களை மறிக்க திட்டமிட்டிருக்க சம்மதமா? கண்மணி
பஞ்சாப் பாண்டவர் யாராகும் உன்னுடைய சிறிய தகப்பனார் பிள்ளைகளாச்சு அன்னவருக்கு அளிக்கப்பட்டது நீ அளித்தது பேர்பாதி நாடு அந்த நாட்டையும் பறிக்க வேண்டும் என்று இப்படி திருட்டதோர் ஆலோசனை செய்திருக்கிறாயே இது தர்மமா நீதியா நேர்மையா யார் கொடுத்தது அந்த நாடு? நீ அளிக்கப்பட்ட நாடு. ஏமாண்டவாரே, அந்த நாடு எனக்கு தேவை என்று சொல்லி அந்த நாட்டை மறுபடியும் நானே கைப்பற்றிக் கொள்ளலாம். கவையா அதற்குண்டான சட்ட திட்டங்கள் அந்த பயில்கள் பத்திரமா வச்சுக்கிறியா? எங்க வச்சுக்கிற? அவன் மடியில் வச்சுக்கிறான். மடியில் தெரியாது. ஒரு அவையில இருக்கிறவன்னா எல்லா சட்ட திட்டங்களும் மொத்த பேரு கொண்ட ஆளதான் நாங்க போட்டு வச்சுக்கிறது. தெரியாதுன்னு சொல்ற ஆளே இங்க இருக்க கூடாது. நான் ஏன் அப்படி செய்யவில்லை தெரியுமா?
கொடுத்த நாட்டை மறுபடியும் துரியனாகப்பட்டவன் அபகரித்துக் கொண்டான் என்ற இழுக்கான பெயருக்கு நான் ஆளாக விரும்பவில்லை. நான் பெண்ண போக பார்த்து பின்னால என்ன பத்தி எவனும் நான் என்ன போகும்போது ஒரே ஒரு ஆள் பின்னால யாரும் என்னை பற்றி தவறா பேசக்கூடாது. ஒரே ஆள் சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா இருக்க மாட்டாங்களா? பேச மாட்டாங்க. சும்மா இருக்க மாட்டாங்கன்னா அதுக்கு அர்த்தம் வேறடா ஐயா. அதனாலே பஞ்ச பாண்டவரை களவான தூதுமலையில நிறுத்தி கண்மணின்னா எனக்கு அப்படியே சித்தப்பா துரியோதனா
என்ன விஷயம்? பஞ்சபாண்டவரை வஞ்சிக்காதே வேண்டாம். இந்த வாது சூது களவு வஞ்சனை போராமை எல்லாம் எடுத்து விடு. பெற்றாத ஜீவா நதியாக பயன்படுத்தாதே. கேடுகள் விளையும். என் வார்த்தை கேள் கண்ணி. வேண்டாம். அப்படி அந்த நாடு உனக்கு வேண்டும் என்ற நானே நேராக சென்று தர்மனிடம் தெரிவிக்கிறேன். தர்மா, இந்த அவனை முழுவதும் ஆள வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கான் தம்பி துரியன். இந்த நாட்டை விட்டு எங்கேயாயும் சென்று விடுங்கள். அப்படி என்றார். அன்னவர் சென்று விடுவார்களே, அன்னவனே ஆளட்டும் என்று மன சம்மதத்தோடு அழித்து விட்டு புறப்பட்டு விடுவார்கள். என்ன அவங்க போட்டு சேர்த்து கொடுக்குறாப்புல, இவங்க போட்டு சேர்த்து விட கொடுக்குறாப்புல, இவன் மாதிரி இருக்கிறான். என்ன நான் போய் சொல்றேன், நாட்டை விட்டு நீங்க போகணும்னா அவங்க போடுவாங்களா, நாட்டை நான் வச்சுக்கிட்டான். அப்ப என்ன ஜனங்க என்ன பேசிக்கும்? நம்ம என்ன திட்டம் போட்டுங்கிறோம்? என்ன திட்டா போட்டுங்கிறோம்னா வேற திட்டமா? பஞ்சபாண்டவர்கள் சூதுமுனியில நிறுத்தி வாழ்வுகளை பறித்தான். அவங்க சூத அண்ணத்தால தோத்துட்டு போயிட்டாங்கன்னு பழி அவங்க தலைமையில போயிடும். யாரு நம்ம சொல்லி கொடுத்தா யார் நம்ம குட்டிங்க ஒருத்த வாசல்ல மரத்தை வைத்து நலமுடனே வளர்க்கிறார் என்றால் எதுக்கு வளர்க்கிறாங்க? நமக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக தான் மரத்தை வளர்க்கிறாங்க. கோடி கணக்கில் செலவிட்டு மாளிகை ஏற்பட செய்கிறார். அந்த மாளிகை முன்பாக ஒரு செடி வளர்த்தார், ஒரு மரம் வளர்த்தார். நமக்கு பயன் தருமே, அந்த மாளிகைக்கும் அழகளிக்குமே. அப்படி என்று காலை மாலை இப்படி தவறாமல் மணிக்கு ஜலத்தை கட்டி வளர்க்கிறார். பயன்பட வேண்டும் என்பதற்காக தெருவில் போற வர்றவெல்லாம் வந்து உட்காந்து இலைப்பாரி போறதுக்காக வளர்த்து வச்சுக்கிறேன். நமக்கு நெய்யல் தருமே என்றுதான். சரி, மூச்சுக்கு வர்றேன். நீ அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமானது? உனக்கு சொந்தமானது. வேலைக்கு புண்டாகாவு துன்றியாது யாருது? ஏண்டா வாய் சொல்லு, தலைமுடியா வச்சுக்கிறேன். எனக்கு எதிராக செயல்படுறவனும் 10 பேர் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு எதிரான வார்த்தையும் எதிராக செயல்படுபவன் எவனா இருந்தாலும் எனக்கு பிடிக்காதுமா.
தவையா ஓ குண்மை வியாதியால் பிடிக்கப்பட்டவன். ஆமா ஆமா எமது மருந்து எவ்வளவு ரூபாய் செலவு? எமது காணிக்கே கிடையாது நோட் காலையில 10 மணி வரைக்கும் என் உடம்பு நல்லா இருக்குதுன்னுமா. மணி 12 ஆச்சுன்னா ஐயோ எனக்கு தடதனக்கு செவுண்டு போயிருந்து போற மாதிரி ஏன் கேக்குற? மணி 2 மணி மாலை 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நான் வேறு இடத்துல இருந்து எழுதுக்க முடியல. அப்படி குண்மை வியாதியால் பிடிக்கப்பட்டான். இந்த மத்திய ஒரு டானிக்கு அதுக்கு இதுக்கு எவ்வளவு இதுக்கு எவ்வளவு மருந்து செலவு? என்னங்க நோட் போட்டு வச்சிருக்கீங்கன்னாக்கா அதுக்கு உணவு வகை எமதா இது சாப்பிட மாட்டேன் அத்தை சாப்பிட மாட்டேன். எனக்கு இந்த சோறு வேணாம் அந்த சோறு வேணாம் எனக்கு களி வேணாம் கூழ எமது யார் அப்பா விட்டு சொத்து இதெல்லாம் எங்க பாவப்பட்டு என் வாய் கலர் நடிகை அண்ணமாக கேட்டுண்டா நீ என்னடா கேட்பது? வாயற்படியில் காவல்காரனா இருக்கிற உனக்கு சட்டம் கொண்டாந்து அவனுக்கு பாரு ஏண்டா நீ என்ன கேக்குற? அதனாலே நான் அளிக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் எனக்கு சொந்தமானது. உண்ணுகின்ற உணவு எனக்கு சொந்தமானது. அன்பு பண்பு பாசம் பரிவு அனைத்தும் பஞ்ச பாண்டவர் மீதா. உன்னுடைய மனதில இருக்கக்கூடிய எண்ணத்தை ஒற்றதா நான் சொல்லியிருக்கேன். நான் உற்றதை சொன்னேனே தவிர மற்றொன்றதை அறிந்தது கிடையாது. ஏன் சிறிய தகப்பனார் பிள்ளைகளா பெரிய தகப்பனார் பிள்ளைகளா ஒருவருக்கு ஒருவர் பற்றியும் பகையும் கொண்டிருக்கிறார்களே, அப்படி என்று இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஏசுவார்களே. வேண்டாம், என் வார்த்தைக்கு பெரியாருடைய வாக்கு தெய்வாக்காக எவன் கருதுகிறானோ பெரியவன் அவங்களா சொல்லிக் கூடாது. நான் பெரியவன் அவங்களே சொல்லியிருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன? நாங்க வச்சாதான் நீ பெரியவன். உன்னை சித்தப்பான்னு கூழுக்கு ஏதாவது கூப்பிடுவே என் நாவு கூசுது. எங்க அப்பா இருக்கிறாரு திருதராட்சி மகிமன். அவர் தம்பி என்று ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னை சித்தப்பா அழைக்க வேண்டிய நிர்பந்த கட்டாயத்தில் தள்ளப்பட்டனார்.
இருந்தால் தா இல்லை என்றால் சி என்று சொல்லக்கூடிய ஒரு தாசிக்கு ஒப்பாக விளங்கக்கூடியவள் பணிப்பெண். ஆமா அவளுடைய வயிற்றில் பிறந்தவனுக்கு புத்தி எங்க இருந்திருக்கும்? எங்கடா இருக்கும் புத்தி? சரியா இருக்குமா புத்தி? இது என்ன எப்படி இருக்குதா? துண்ணியா டபையா மறுபடியும் கூப்பிட வேண்டியதா போகுது. ஆமா இப்ப எங்க மாமா இருக்கிறார், தெய்வம். எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமாமா அப்படியே மக்கள் மத்தியில எங்கு வர்த்தாலும் கரவொலி என்னவென்று எழும்ப வேண்டும். என்னடா ஐயா எழும்பணும்? துரியோதனத்தின் வாழ்க்கை, துரியோதனத்தின் வாழ்க்கை என்று கரவொலி எழுதுங்க. திசை என்பது 4 திக் என்பது 8 எங்கு வர்த்தாலும் உன்னுடைய பெயர் புகழ் தான் போக வேணும். கரவொலி எழும்பினுங்க. எனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆ அது நல்லம்மனாக விளக்கக்கூடிய ஜெயபுரி மாமன். ஆமா அவரை நான் தெய்வனு போட்டலாம். அவரு தெய்வம்தான். டேய் நீ என்னடா ஆண்டாதோர் என் குடிக்கு எங்க மாமன் இருக்கிறார். கண்ணாடி, இங்கே ஆண்ட